இது என்னமோ லாங் வீடியோ, என்னமோ யூடியூப்ல வந்து லாங் வீடியோ தான் வரும், ஷார்ட் வீடியோ வராது. இன்னைக்கு வந்து பஸ்ல டிராவல் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தான். பாம்பே பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டி பஸ் தான் அங்க ஓடுது. இதுல வந்து இப்போ பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் பஸ் நிறைய ஓடுது. நாங்க வந்து டிக்கெட் எடுக்க சலோன்னு ஒரு கார்டு வச்சிருக்கோம். ஆனா இந்த மிஷின் ஒர்க் ஆகாததுனால எங்க கார்டு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து திரும்ப கேஷ் கொடுக்க வேண்டியதாயிட்டு. இது வந்து சலோ கார்டு. நீங்களுமே வந்து சலோ கார்டு வாங்கிக்கிடலாம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் அவங்க வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சலோ கார்டு, ஒண்ணுக்கு நம்ம கேஷ் கொடுத்து நார்மலி எடுக்கிற மாதிரி தான். இன்னொன்னு வந்து சலோ கார்டு. சலோ கார்டுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ வந்து அது கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கான். அதனால உங்களுக்கு ஸ்டாக் வர மாட்டேங்குதான். ஆனாலுமே வந்து நீங்க கண்டக்டர்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு அவைலபிளா இருக்கும் அவங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. சார்டை கொடுத்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிடலாம். என்னோட பிள்ளைகள் ரெண்டுமே வந்து பஸ்ல வர்றதுனால நான் பேசிக்கலி அந்த கார்டை ஃபுல்லாவே ரீசார்ஜ் பண்ணி அவனை கையில கொடுத்துருவேன். அவனும் பிஎஸ்டி பஸ்ல தான் வருவானுவேன். அப்புறம் வந்து இதுதான் டிரைவர் பக்கத்துல இருக்கிற ஃபுல் வியூ. உங்களுக்கு பார்த்தா தெரியும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட் வச்சிருக்காங்க. இப்போ சலோ கார்டு எனக்கு நடக்கல, என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இருக்குல்ல இப்படி ஒரு ஆப் வச்சிருக்காங்க, சலோ ஆப். இந்த ஆப்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுடுங்க. ஒரு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வைக்கீங்கன்னு வச்சுடுங்க. அவரு சொல்லுவாரு நீங்க ஸ்கேன் பண்ணிருங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணாலும் டிக்கெட் ஆயிரும். அப்புறம் வந்து இன்னொரு மெத்தட் வந்து நீங்க ரூட் செலக்ட் பண்ணணும். எங்க இருந்து எங்க வரைக்கும் நீங்க போவீங்க அந்த ரூட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா அவர் ஏறினோடனே அதை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல மொபைல்லே இது இருக்கும், அந்த டிக்கெட் வந்துடும். அவர் ஸ்கேன் பண்ணிட்டு பிசிக்கல் டிக்கெட்டும் கொடுப்பாரு. இது ஒரு நல்ல மெத்தடு. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்ககிட்ட வந்து கேஷ் இல்லை, சில்லறை இல்லை, நிறைய ரீசன் இருக்கலாம். இப்போ நிறைய டைம் எனக்கு என்ன ஆகும்னா என் பையன் வந்து வருவான், அவன்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னா நான் அவன் போனுக்கு வந்து டிக்கெட் எடுத்து அனுப்பி விட்டுருவேன். அவன் அதை ஸ்கேன் பண்ணி வந்துருவான். இப்படி நிறைய மெத்தட் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏசிக்க பஸ் வந்து பஸ் ஃபேர் வந்து மினிமம், ஏசிக்க மினிமம் மத்தலப் கம்மியான எல்லாத்தோட கம்மி பஸ் ஃபேரே 12 ரூபா, நான் ஏசிக்க 10 ரூபா. சின்ன பிள்ளைகளு 10 வயசுல 12 வயசு வரைக்கும் 5 ரூபாயாம். நீங்க வந்து 6 ரூபாவும் 5 ரூபாயும். நீங்க வந்து இங்க வேற ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டியில வந்து ஆனா சலோ கார்டு ஓடிச்சு. அதனால இதுல சலோலே டிக்கெட் எடுத்துட்டோம், பாத்துக்கிடுங்க. அப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்தோம். இதுதான் இன்னைக்கு உள்ளது. எல்லா ஆப்ரேஷனும் பண்றது வந்து அங்க இருக்கிற இதுதான். இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, சோறு, குழம்பு, வந்து ரசம், அப்புறம் சிக்கன் ஃப்ரை. இதுதான். ஏன்னா நல்ல மழை பார்த்துக்கிடுங்க பாம்பேல. உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அதையும் சொல்லுங்க. ஏன்னா வந்து இங்க மழை வந்து சடன்லி வந்துட்டு நேற்று வரைக்கும் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. ரொம்ப நல்லா மழை பெஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன இந்த பிள்ளையில பார்க்க போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிட்டு இவனோட பார்க்கலன்னு சொல்லிட்டு போனோடனே அவனு ஒரு வாரமா படிச்சு வச்சிருக்க எல்லா வித்தையும் எனக்கு பண்ணி கொடுப்பான். ஐ லவ் யூ, நான் ஸ்மைல் பண்ணி காமி, டாக் எப்படி கட்டும், அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ. தேங்க்யூ so much for watching this.